மோன்தா புயல் போனாலும் போச்சு. தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஒரு புயலே ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, முந்தினத்து 880 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு இடி, டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் எழுத, அத மறைக்கிறதுக்கு இன்னைக்கு நெறைய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்ற ஒரு விஷயமும், செங்கோட்டையன் அவங்கள பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. தமிழக அரசியல் வந்து 4 அணிகளா இருக்க வேண்டிய தமிழக அரசியல் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 5 அணியா மாறிட்டு இருக்கு அப்டின்ற ஒரு அப்டேட் இருக்கு. அத பத்தி முழுசா பாத்துரலாம். என்ன அப்டின்னா, முந்தினத்து 888 கோடி ரூபாய்க்கு இடி அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. கே.என். நேரு அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த டிஜிபி ஆஃபீஸ் லெட்டர் எழுதுனாங்க. ஏன் லெட்டர் எழுதுனாங்க அப்டின்னா, ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன் வந்து லெட்டர் இல்லாம அவங்களே கேஸ் போட்டு வந்துருக்கலாம்னா, இடி அவங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளா இருக்கு. மணி லாண்டரிங் தொடர்பா தான் விசாரிக்க முடியும். அது கூட ஏதாவது எஃப்ஐஆர் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தா தான் அவங்க விசாரிக்க முடியும். அதுக்காக தான் வந்து இடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பண பரிமாற்றம் ஆகியிருக்கு அப்படின்றதுக்கு தொடர்பான ஒரு விஷயங்கள் அது 250 பேஜுக்குள்ள லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க. ஒரு இவ்வளவு பஞ்சுக்கு வரும். ஆதாரங்கள், வாட்ஸ்அப் இமேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் வச்சு கமிஷனர் ஆபீஸ்க்கு அமைச்சிருந்தாலும், கமிஷனர் டிஜிபி ஆபீஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு கேஸ் போட மறுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் அது கேஸ் போடல. இதோட வந்து ஒரு 42 மணி நேரம் மேல ஆக போகுது லெட்டர் எழுதி. சோ அதெல்லாம் கேஸ் போடுவாங்களா, எஃப்ஐஆர் போடுவாங்களா? இடி என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமா நீங்க கதவை தொறங்க, நாங்க உள்ள வந்து விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல அந்த தமிழக அரசியல் வந்து போயிட்டே இருக்கு. அது வந்து ஒரு தீவிரமா போயிட்டு இருக்க டயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நேத்துக்கு திடீர்னு திருப்பு முனையா வந்து பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. பசும்பொன் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அவங்க 2 பேரும் டிடிவி தினகரன் கூட சேர்ந்து இணைஞ்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு கட்சியின் தலைவர் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பூசாரி அறையிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்திருப்பீங்க. அவங்கள சமாதானப்படுத்தி வெளியே போறாங்க. அந்த இடத்துல 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் வந்ததுல இருந்து தமிழக அரசியல ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. என்ன 3 பேர் ஒண்ணா சேர்ந்து வந்தாங்க. இது வந்து எதிர்பார்க்கப்படாததெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இந்த இடத்துல நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காம தான் இருந்தது. ஏன்னா 3 பேர் என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்றது எதிர்பார்த்ததுதான். அது நேத்துக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்காம இருந்தோம். நேத்துக்கு வந்திருந்தாங்க. அதுல இன்னொரு திருப்பு முனையா என்ன இருந்தது அப்படின்னா, டிடிவி தினகரன் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவங்க, செங்கோட்டையன் அவங்க அந்த இடத்துல சின்னம்மா அவங்கன்னு சொல்றதா, சசிகலா அவங்கன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது தெரியல. சின்னம்மானே நான் சொல்றேன். சோ அந்த 3 பேர் வந்து அங்க சந்திக்க, இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல நிறைய பேர் இபிஎஸ் அவங்கள தவிர வேறு யாருக்கு போன் பண்ணாலும் நான் சின்னம்மா பேசுறேன்னு சொல்லி அவங்க போன் பண்ணி பேசினா, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த எல்லாருக்கும் அந்த மரியாதை நம்ம இருந்துட்டு தான் இருக்கும். அவங்க வர பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு டாக் ஆஃப் தி டவுன் ஆகுது. சோ இப்ப இந்த 888 கோடி ரூபாய்க்கு விஷயத்த மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. இப்ப அதிமுக, பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியும், அதிமுக, பாஜக கூட்டணி ஏப்ரல் அமைஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணாங்க. ரொம்ப பாச அரசியல் ஒண்ணு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஏப்ரல்ல இருந்து மே மாசம் அந்த டயத்துல போயிட்டு நிறைய ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த டிஎம்கே பேனலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல டிஎம்கே ஆதரவா இருக்கக்கூடிய இந்த ஜெர்னலிஸ்ட் பேனலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏங்க தமிழகத்துக்கு ஒரு எதிர்க்கட்சி வேணுங்க. பாஜக கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதிமுகவே அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தெல்லாம் பேசி ரொம்ப பாச அரசியல்லாம் பண்ணாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி இருந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சந்திப்பு நடந்த உடனே இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக போயிட்டாங்க. அவங்க சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4வது அணியா உருவாக்குவாங்களா? எப்படி இது வந்து இந்த 4 பேர் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு, இல்ல ஏதோ ஒரு அணி அமைச்சு போட்டி போட்டாங்கன்னா என்ன வரும் அப்படின்றதெல்லாம் நாளைக்கு ஒரு அனலைசிஸ் வீடியோ போடுறேன். ஏன்னா அது ரொம்ப கேஸ்ட் பேஸ்டா வந்து நிறைய இருக்கும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஓட்டு போகும் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு அதை பத்தி மட்டுமே ஸ்பெசிபிக்கா ஒரு வீடியோ போடுறேன். சோ அந்த விஷயமும் கிடைக்க நரேந்திர மோடி அவங்க வந்து பீகார்ல எலெக்ஷன் ராலியில பேச வந்து நேத்துக்கு 2 இடத்துல பேசுறாரு. இன்னும் ஒரு இடத்துல பேச வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளி மாநிலத்துல போய் வாழ பாக்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி வெளி மாநிலத்துல போய் வாழ பாக்குறப்ப தமிழ்நாட்டுல டிஎம்கே அப்படின்ற கட்சியை வந்து பாத்தீங்கன்னா, அங்க பீகாரிகளை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேத்துக்கு கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பசுமொன்ல இருக்கவங்க வந்து பேசுவோம் வந்து வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொண்டு வந்து இங்கே வந்தேரிகளாக இருக்கக்கூடிய வந்து தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்களை தமிழகத்தினுடைய ஓட்டுரிமை பெறக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிக அது யார சொன்னாங்க? வட இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வட இந்தியர்கள் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது பீகாரி தான். சோ வந்து வட இந்தியர்கள் சொன்னாலே ஓகே, அவர் இப்ப பீகாரை மட்டும் சொல்லல. தமிழ்நாட்டை தாண்டி எந்த மாநிலத்துல இது வராங்களோ எல்லாரும் வந்தேரிக்குன்னு சொல்றாங்களா அப்படின்னா அந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி சொல்லவும் அது தமிழ்நாட்டு அரசியல வந்து சோ இப்ப இந்த 2 விஷயமும் கிடைக்க இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 நியூஸ் சேனல் லைவ்ல போட்டிருந்தேன். 2த்துலயுமே என்ன டைவர்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நரேந்திர மோடி அவங்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல வந்து டிஎம்கே எம்எல்ஏ, டிஎம்கே கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு கருத்து கேட்டு எல்லாருமே எதிராக தான் சொல்லுவாங்க. நரேந்திர மோடி அவங்களுக்கு எதிராக தான் சொல்லுவாங்க. சோ அது அப்படியே லைன் அப்பா வந்து அந்த லைவ்லயே போட்டே இருக்குது. சோ யாராவது அந்த நியூஸ் சேனலுக்கு போனாங்க அப்படின்னா நரேந்திர மோடி தமிழர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் தெரியும். அவர் ஹிந்தியில பேசினாரு. அதை மொழிபெயர்த்து நமக்கு சொல்ல போறது இல்ல. சோ அந்த 2 3 விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவங்க அதிமுகல இருந்து நீக்கிருக்காங்க. ஏன் வந்து முன்னாடி நீக்கல அப்படின்றத பத்தி நம்ம வீடியோல பேசியிருந்தோம். ஏன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ அவங்க நீக்காம
அதிமுக ஒரு உறுப்பினரா இருக்காங்க. சப்போஸ் பாஜகல பேணிறாங்க, இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பேணிறாங்க, இல்ல ஓபிஎஸ் அவங்களோட அணியில போய் இணையறாங்க அப்படின்ற பட்சத்துல நேத்துக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமா சந்திப்புன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி அந்த அதிமுக ஒரு உறுப்பினரா இருக்கும் வந்து அவரு வேற ஏதாவது அணியில போய் சேர்ந்திருந்தார் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் மூலியமா அவரோட எம்எல்ஏ பதவி பறிபோகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் 6 மாசம் இருக்கு. இப்ப அவர் போயிருந்தா கூட அந்த எம்எல்ஏ பதவி வந்து பறிப்போயிருக்காது. இருந்தாலும் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்காது. அப்படி கூட சொல்லலாம். பதவி பெயர்ந்தாலும் இடைத்தேர்தல் வந்திருக்காது. அது பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இல்லாம இருந்ததா கூட அது ஒரு விஷயமா தவிர்த்திருக்கலாம். ஒரு பெருசா ஏதோ ஒரு பூதாகரம் கூட ஆகியிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி விஷயம் ஆகிறத தவிர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக கட்சியில உறுப்பினரா வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அவர் முன்னாடி நீக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தா கூட அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சிருந்திருக்காது அதிமுக இருந்திருந்தா. சோ அந்த அவர் இப்ப வெளியே போனது அப்படின்றது கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு சின்ன இழப்பு ஏற்படுத்த தான் போகுது. ஏன் சின்ன இழப்பு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதிமுகவுக்கு அந்த ரெட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எடப்பாடி கே பழனிசாமி அவங்களும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். சோ வந்து ஒரு பெரிய அளவுக்கு இழப்பின இல்லாட்டி கூட வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா, அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சுத்தியுள்ள மாவட்டங்கள்ல ஒரு சில வாக்கு சதவீதம் வந்து கம்மியாகும். ஆனா இது என்ன எப்படி பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அங்க சுத்தி உள்ளவங்க இப்போ இப்ப வந்து ஒருத்தரா வெளிய போனா, இப்ப நம்மகிட்ட ஒரு ரூ. 500 இருக்குன்னா, ஒரு ரூபாய் எடுத்தா கூட அந்த ரூ. 500 காலியாக தான் போகுது. அந்த மாதிரி ஒருத்தரா வெளிய போறப்ப, அது கொஞ்சம் சின்னதா வீக் ஆயிட்டே போகும். சோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எச் ராஜா அவங்கலாம் என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவங்களோட ஜாதகமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்ல, இன்னைக்கு தமிழக அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அதிமுகல இப்படி ஒரு பலவை ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆப்போசிட்ல அவங்க வந்து பலம் ஒரு திமுக வந்து பெரிய கட்சியாலும் கூட திமுக அப்படின்றது ஒரு கூட்டணியா வச்சுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகல இப்படி ஒரு பலவு இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாவேகா ஒரு ஓட்டு சதவீதத்தை பிரிக்க போறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டு சதவீதத்தை பிரிக்க போறாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓபிஎஸ், செங்கோட்டையன் அவங்க, சசிகலா மேடம், டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்திருக்காங்க. இப்ப 5 முனை போட்டியா வந்துட்டு இருக்கு. ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. 19 வந்து வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 தடவை வந்து நடந்த கண்டினியூஸான எலெக்ஷன்ல இபிஎஸ் அவங்க வந்து தோத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம புதுசா நாம் தமிழர் கட்சியும் வருஷம் வாக்கு சதவீதத்தை ஏத்திட்டே போறாங்க. இப்போ டிவிகே வந்திருக்காங்க. டிவிகேக்கும் டிஎம்கேக்கு எதிரான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு பிரிப்பாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஊர் 2 பட்டா 4 பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இவருக்கு சரி அத சூட்சமமா சொல்றேன். மக்களாகிய நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு பதிவுல பார்ப்போம்.